ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன தான் சூப்பரான கண்டென்ட் எடுத்து ஒரு குவாலிட்டியான வீடியோவை ரெடி பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணாலும் ஒரு சரியான தம்ப்நெயில் இல்லைன்னா அந்த வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க. நாம் வீடியோவில் சொல்ல வர விஷயத்த ஷார்ட்டாக தம்ப்நெயிலில் கொடுத்தா தான் மக்களுக்கு தெரியணும் இது என்ன வீடியோன்றது மக்களுக்கு தெரிஞ்சு அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ அதனால் தம்ப்நெயிலை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஹை குவாலிட்டியிலும் ரெடி பண்ணி நாம் அப்லோட் பண்ணணும். நாம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்லாம் கொடுக்குற மாதிரி தான் இந்த தம்ப்நெயிலையும் அழகாக ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த தம்ப்நெயிலை பார்த்தா வீடியோக்குள்ளேயே கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. அதனால் இந்த தம்ப்நெயிலை மட்டும் ஹை குவாலிட்டியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த தம்ப்நெயிலை எப்படி ரெடி பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயிலை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். நிறைய யூடியூப் சேனல்ஸு குவாலிட்டியே இருக்காது, பட் கண்டென்ட்டும் சரியாக இருக்காது. ஆனால் அவங்க தம்ப்நெயிலை வச்சு அவங்க நிறைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவும் நல்லா வைரல் ஆகுது. காரணம் என்னன்னா அவங்களுடைய தம்ப்நெயில் சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு ஹெச்டியில் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் ஆகி ஈஸியாக வைரல் ஆகிடுது. இப்போ நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா canva.com யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிக்சல் ஆப்பை யூஸ் பண்ணலாம். எதுக்கு நான் கேன்வா பிக்சல் ஆப் எடுத்தேன்னா நமக்கு பிகினராக இந்த யூடியூப்குள்ளே வரும்போது நம்மளுக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கும். அதில் ஒன்று தான் இந்த தம்ப்நெயில் கிரியேஷன்ஸ். ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு பெய்டு வெர்ஷனாக போகுது. நிறைய எலமெண்ட்டு, நிறைய ஃபாண்ட்டு, ஸ்டைல்ஸு எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, பெய்டு வெர்ஷனாக கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம பிகினராக இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம பே பண்ணி நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு காசு கட்டி பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட காசும் இருக்காது. பிகினராக இருக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு தேவையான கண்டென்ட்டு, எலமெண்ட்டு, ஸ்டைலு, ஃபாண்ட் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னா சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த canva.com ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தாலும் ஒரு பிகினருக்கு ஃப்ரீயாக நிறைய எலமெண்ட் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சல் ஆப் அதே மாதிரி தான். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க. பெய்டு இருந்தாலும் இந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறதால தான் நம்ம இதை தான் சஜஷனில் கொடுக்குறதா இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக பேசாமல் சிஸ்டத்தில் எப்படி நம்ம canva.com யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு canva.com சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி இதில் நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா புதுசாக வரவங்க இதில் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன் பண்ணிங்கன்னு இங்கே மேலே இருக்கு பாருங்கள், கிரியேட் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட் டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் தம்ப்நெயில்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம யூடியூபுக்கு தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால நம்ம யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்ணலாம். நீங்கள் பேனர் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இருக்குது, டீம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீமியம் பே பண்ணி பண்ணுறதா இருந்தால் நம்ம காசு கட்டி வாங்கி பண்ணலாம். பட் நம்ம இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். இதில் இந்த யூடியூப் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கான சைஸு. இந்த சைஸுக்குள்ளே தான் நம்ம ஒவ்வொன்றும் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸில் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிளைனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பிளைன் பேக்ரவுண்ட் வேணும், அது கலரில் வேணும்னா இதில் இருக்கிற நீங்கள் ஆப்ஷன்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேறு மாதிரி பேக்ரவுண்ட் வேணும்னா இதில் கீழே ஏகப்பட்ட சஜஷன்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வேறு எதனா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதே கூட கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். அப்படி இல்லை எனக்கு வேறு பேக்ரவுண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிக்சல் இல்லைனா பிக்ஸாப்பே என்ற ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிக்சல் பார்த்தீங்கன்னா pixel.com கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃப்ளவர் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதிகமான பேக்ரவுண்ட் இமேஜ் வரும். இதில் நீங்கள் எதனா ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொண்டு அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா pixellab.com இருக்குது. pixellab.com போயிட்டு ஃப்ளவர் பேக்ரவுண்ட், கார் பேக்ரவுண்ட், பைக் பேக்ரவுண்ட், உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அந்த பேக்ரவுண்டை இது எல்லாமே ராயல்டி ஃப்ரீ ஸ்டாக் தான். அதனால் இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. காப்பிரைட் பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இது எல்லாமே ராயல்டி ஃப்ரீ ஸ்டாக்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. பேக்ரவுண்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வைக்கிறதா தான் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பக்கத்தில் தான் அதோட ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வச்சுட்டு பக்கத்தில் ஹெட்லைன் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அது எப்படி பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று, கிளாரிட்டியான ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குங்க. அதை நீங்கள் கேமராவில் பிடிச்சாலும் சரி, இல்லை ஃபோனில் இருக்கிற கேமராவில் பிடிச்சாலும் சரி,
அதை வந்து கிளாரிட்டியான ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கின்னு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பிஜின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த அப்லோட் இமேஜ்னு காட்டும். இதில் வந்து உங்களுடைய இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்னோட இமேஜை வச்சுருக்கேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு கொடுத்தது. வேற எந்த வெப்சைட்டும் இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரிஜினலாக கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒரிஜினலாக இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் பிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பிஎன்ஜியில் தான் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ரிமூவ் பிஜியில் பண்ண அந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோடில் கொண்டு வாங்க. அப்லோடில் வந்து இமேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணி நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு இமேஜை எடுத்து வந்து நம்ம வச்சாச்சு, ரீசைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். வேற என்ன ஆட் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோன்னு போட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம பெய்டு வெர்ஷன்ஸ். நம்மளுக்கு பெய்டு வெர்ஷன்ஸ் வேணாம், இந்த ஃப்ரீயான வெர்ஷன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீ தான், இதெல்லாம் ஃப்ரீ தான். நம்மளுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதில் வந்து நமக்கு தேவையானது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சைஸ் இமேஜ் குறைக்கிறதுக்கு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் இமேஜ் சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாம், நார்மல் ஹெட்டிங் தான் போதுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம நிறைய எடிட் பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிக்கலாம், இல்லை சைஸ் பெருசு பண்ணிக்கலாம், இல்லை நான் ஃபாண்ட் மாற்ற போகிறேன்னா நீங்கள் ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்டாலிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நமக்கு தேவையான இதுவை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வர விஷயத்த நிறைய நீங்கள் ஆட் பண்ணி வச்சுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லலாம் எல்லாத்துக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் மேலே இங்கே சர்ச் பண்ணி பார்த்துலாம். உங்களுக்கு கார் வேணும், பைக் வேணும், எது வேணாலும் சரி நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டைல்ஸ் இருக்குது, இங்கே எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எலமெண்ட்லாம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்ட் அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் சூப்பராக கிடைக்கணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நான் கிரியேட் பண்ண பேக்ரவுண்டை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ண என்னுடைய தம்ப்நெயில். பார்த்தோம்னா என்னுடைய ஃபோட்டோ இங்கே வச்சுட்டேன், மேலே ஒரு எலமெண்ட் வச்சுட்டேன், அதுக்குள்ளே வந்து ஃபாண்ட்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று, மேலே ஒன்று, சைடில் ஒன்றுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த தம்ப்நெயிலை அழகாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணால் மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க, நம்ம சொல்ல ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வைக்கலாம். நான் வந்து இதில் நிறைய விஷயத்த வந்து என் தம்ப்நெயில்ல சொல்லியிருக்கேன். இல்லை நான் இவ்வளோலாம் சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் தான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வெறும் ஹவு டு கிரியேட் த தம்ப்நெயில் அப்படின்னு மட்டும் நீங்கள் இப்போ இந்த பக்கம் நம்ம பண்ண பார்த்தீங்களா, இந்த அளவு மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுவே பார்க்குறது சூப்பராக தான் இருக்கும். பட் நான் இருந்தாலும் நிறைய மெனக்கிட்டு நான் நிறைய சின்ன சின்ன விஷயத்தை ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கதால எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. நீங்களும் இதேமாதிரி கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எலமெண்ட்டு, அப்லோடு, டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, ஸ்டைல்ஸ், பேக்ரவுண்ட் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நீங்கள் இதில் எடுத்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேரில் ஃப்ரீயாக இவ்வளோ பண்ண முடியும்னா நாம் ஏன் வேறு ஆப்புக்கு போனோம், வேறு சாஃப்ட்வேருக்கு போகணும்னு கேட்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை விட்டு நம்ம வேறு எங்கே போய் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால தான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இது மவுஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பண்ணலாம். நீங்கள் இது ஆண்ட்ராய்டு ஆப்லையும் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இது வந்து நீங்கள் சூப்பராகவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இப்படி தான் நம்ம வந்து ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, இங்கே ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இந்த பிஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜின்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ PNG2 இஸ் டவுன்லோடிங் சொல்லிட்டு காட்டுது. இந்த மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபோட்டோவும் டவுன்லோட் ஆகிடும். இந்த இமேஜ் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க இப்படி தான் canva.com யூஸ் பண்ணி நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இல்லை நான் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பிக்சல் ஆப்ன்ற ஆப் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த ஆப்பில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு பிக்சல் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்பை கிளிக் பண்ணிட்டுனா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து யூடியூப்போட தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சைஸை வந்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் சைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ நம்ம canva.comல பார்த்த மாதிரியே இந்த இடத்துலையும் நமக்கு வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கான ஒரு சைஸ் கிடச்சிருச்சு. இந்த சைஸுக்குள்ளே தான் நம்ம இனிமேல் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே கலர்னு இருக்குது பார்த்தீங்களா, கலர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்குது, கீழே கலர்ஸ்னு இருக்குது. நம்மளுக்கு தேவையான கலர் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இல்லைனா கிரேடியன்ட் கொடுத்துட்டு அதில் வர நம்ம எந்த இதுவோ நம்ம அதையும் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து கேலரிலேருந்து நான் வந்து இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஃப்ரம் கேலரி பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி பிக்ஸாப்பேலேருந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை கொண்டு வந்து நீங்கள் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த பேக்ரவுண்ட் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொண்டு வந்து இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபோட்டோ கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபோட்டோவை வந்து நீங்கள் ரிமூவ் பேஜை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம சிஸ்டத்தில் எப்படி நம்ம ரிமூவ் பேஜில் போயிட்டு நம்ம ஃபோட்டோவை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம மொபைலையும் போயிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் பேஜ் கொடுத்துட்டு நம்ம ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ மேலே இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி கொடுங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச இமேஜ் இங்கே இருக்கும், அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வரும். வந்தோடனே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இமேஜ் எந்த சைஸில் வேணுன்றதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து கீழே வந்து ஓகே பண்ண இருக்கும், அந்த ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் ரீசைஸ் பண்ணுறதா இருந்தால் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் எனக்கு வேணுன்றதை நீங்கள் அழகாக ரீசைஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுன்றதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேக்ரவுண்டை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபாண்ட்டு தான். நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோன்றத நம்ம ஷார்ட்டாக இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஹவு டு கிரியேட் த தம்ப்நெயில் அப்படின்றத நம்ம டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி இங்கே வச்சாதான் மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் இப்போ ஷார்ட்டாக ஒன்று கொடுக்குறேன், பட் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கு டைம் எடுத்து பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கீழே இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெலைட்டு, கிராப்பு, காப்பின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹவு டுன்னு போடுறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை அங்கே கொண்டு வந்துடுங்க. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சொல்ல வர விஷயத்த நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்துருச்சு. இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணால் அழகாக பெருசாகும். அப்படி இல்லைன்னா கீழே இங்கே நகர்த்தி பாருங்கள், இங்கே வந்து சைஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் பெருசாகும். பெருசாகிட்டு இந்த இடத்துல டிக் பட்டன் கிளிக் பண்ணிட்டுனா ஓகே ஆகிடும். நம்ம தேவையான இடத்துக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கலர் கிளிக் பண்ணுங்கள். கலர் கிளிக் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒப்பாசிட்டி இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒப்பாசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் இருக்குது. ஃபாண்ட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் கிளிக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. இதில் வந்து போல்டு இருக்குது, நீங்கள் எவ்வளோ போல்டு சைஸ் வேணுமோ அந்த போல்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் எலமெண்ட்டு அதிகமாக இருக்குது, ஷேப்ஸு, இம்போர்ட்டு, ட்ரான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை ஒவ்வொன்றா பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம சொல்லிட்டோம்னா ரெடி பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஜேபிஜே நோ டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதிலே இருக்கட்டும், நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல. அதுக்கு கீழே கஸ்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே என்ன பண்ணுங்கள், கஸ்டம்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து மீடியம், ஹை, வெரி ஹை, அல்ட்ரான்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் அல்ட்ரான்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கும். ப்ரொஃபஷனல் தம்ப்நெயிலோட குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த அல்ட்ராவை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரின்றதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட் பண்ண அந்த தம்ப்நெயிலுடைய அல்ட்ரா லெவல் குவாலிட்டியான அந்த இமேஜ் வந்து உங்களுடைய ஃபோனில் சேவ் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இமேஜை வந்து அப்படியே கொண்டு போய்ட்டு கஸ்டம் தம்ப்நெயிலில் வச்சுருங்க. ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி தான் சிஸ்டத்துலேயும்
ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் நம்ம வந்து தம்பெயிலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது canva.com சொன்னேன். அதில் வந்து நான் ஒரு சில விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். மேலே வந்து டெம்ப்ளேட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் எதுக்குன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக பண்ண முடியாது, என்னால் அந்த கல் மண்ணெலாம் சுமக்க முடியாது, ஆனால் வீடு கட்டி வச்சா நான் போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தோம்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சவங்களுடைய ஒரு கண்டென்ட்டு, அவங்களுடைய சைஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வெறும் எதுவும் பண்ண தேவையில்ல. அதில் இருக்கிற இமேஜை எடுத்துகிட்டு உங்கள் இமேஜை வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எழுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான எழுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீதி பேக்ரவுண்டு, அதில் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ல நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அவ்வளோ சுலபமாக இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுக்கு தான் அந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கும். டெக் சம்மந்தமான டெக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள், அது சம்மந்தமான தம்ப்நெயில் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங் சம்மந்தமான குக்கிங் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்டது வரும். இல்லை ஃபிலிம்னா ஃபிலிம் சம்மந்தப்பட்ட கிளிக் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்டது வரும். உங்களுக்கு எதை வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு தம்ப்நெயில் அங்கே கிடைக்கும், தம்ப்நெயிலோட டெம்ப்ளேட் அங்கே கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இல்லை நான் மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பார்த்தோம். சிஸ்டத்துலேயும் ஆண்ட்ராய்ட்லையும் எப்படி நீங்கள் அழகான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலான்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு இது போதாது, இன்னும் நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நான் இன்னமும் ஒரு 3D லெவலில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ராஜா தமிழரசன் சைனிங் ஆஃப். பபாய்.